அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என தெய்வ மொழியான தமிழின் மூலமாக இறைவனை துதிக்க தமிழில் அருள் தரும் துதி பாடல்களை அருளச் செய்தவர் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்திற்கு அருகாமையில் பிறந்து வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் பெரும் புலமையோடு முருகப்பெருமானை மந்திர சொற்களால் வழிபட்டு இன்றும் காலத்தில் அழியாத சீல்களின் தொகுப்பை தந்தவர் பாம்பன் சுவாமிகள். முருகப்பெருமானின் வழிபாட்டு நூலாக அவர் இயற்றிய 6666 பாடல்கள் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தெய்வ மொழியான தமிழின் மூலமாக துதிப்பாடல்களை அருளச் செய்து கேட்போரை முருகனின் பேருளை தரவல்ல தமிழ் துதிப்பாடல்கள் அவை. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய பந்தம் கவசம். தமிழ் மொழி இறைவனின் மொழி, மந்திர மொழி, நுண்ணிய உணர்வுகளை இயற்கையின் அடிப்படையில் உயிர்களின் உருவகத்தில் உள்நுழைந்து இயக்க வல்ல மொழி என்கின்ற கருத்தியலை மெய்ப்பித்தவர் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள். அவர் இயற்றிய 6 வகை பந்தம் செயலை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மயூர பந்தம், ரத பந்தம், சஸ்திர பந்தம், கமல பந்தம், துவித நாகபந்தம், 4 சக்கர பந்தம் என ஒவ்வொரு துதிப்பாடல்களும் ஒவ்வொரு பெரும் நன்மையை பயக்க வல்ல மந்திர சொற்களால் நிறைந்தவை. இப்படி தமிழில் மந்திர செயல்களை இயற்றியவர் வடமொழியிலும் இவர் பெரும் வல்லமை பெற்றிருப்பதாக இவரோடு உரையாடிய தமிழ் தென்றல் திருவிக்கா தெரிவிக்கிறார். 1980 ராமேஸ்வரத்தில் பிறந்து 1978 திருமணம் புரிந்து 3 குழந்தைகளுக்கு பொறுப்பு வாய்ந்த தகப்பனராக இருந்த பிறகு 1895 சந்நியாசம் பெற்று பல்வேறு இடங்களுக்கு வட நாடுகளுக்கு பயணப்பெற்று சென்னையில் தனது இறுதி காலத்தில் முருகன் திருவடியில் 1929 ஆண்டு இவர் சமாதியானார். இவரின் சமாதியை இன்றும் திருவான்மியூரில் உள்ள கலாட்சேத்திரத்தில் அருகில் திருமாட வளாகத்தில் அமைந்துள்ளது. திருமுருக கிருபானந்த வாரியார் வயலூரில் வீற்றிருக்கும் முருகன் தனக்கு எப்படி நேரில் வந்து அருள் புரிந்தார் என ஒவ்வொரு மேடையிலும் அவர் குறிப்பிட்டாரோ அதை போலவே பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டருக்கு அருகாமையில் அமையப்பெற்றிருக்கும் பிறப்பன் வலசையில் தான் முருகனை தரிசித்ததை குறிப்பிடுகிறார். 1894 முருகனை நேரடியாக தரிசித்த இந்த தலத்தில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அன்று அது ஒரு சுடுகாடு, பிறப்பன் வலசை. இந்த இடத்தில் ஒரு சதுர குழி வெட்டி இறங்கி 35 நாட்கள் கடும் தவம் அரும் தவம் இயற்றினார். பல்வேறு இடையூறுகளுக்கு பல்வேறு கனவுகளும் பூதங்களும் உயிரினங்களும் வந்தவரை அச்சுறுத்திய பிறகு அவர் தவத்தில் உறுதியோடு இருக்கிறாரா என்று சோதித்த பிறகு 2 முனிவர்களுடன் முருகப்பெருமான் நேரில் வந்து அவருக்கு அருள் புரிந்தார். இறையொருள் பெற்ற பிறகு மனிதனுக்குண்டான பல்வேறு இடர்களை தாங்கி அத்தனையும் முருகனின் பேரொருளால் கடப்பது எப்படி என்று நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார். 1923 டிசம்பர் 27 சென்னை தம்புச்செட்டி தெருவில் அவர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு குதிரை வண்டி ஏறி அவருடைய கால் எலும்பு முறிவு பெற்றது. மருத்துவர்களால் கால் அகற்றப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டார். இந்த நிலையில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அப்பொழுது அரசு பொது மருத்துவமனையான மன்றோ வார்டில் அவர் சேர்க்கப்பட்டார். 13 நாட்கள் என்னை எதுவும் செய்ய வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டது பிறகு அவர் இயற்றிய சண்முக கவசத்தை அவரும் அவர் சிஷியர்களும் அதை பாடி ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு இறைவனின் அருளை கண்ணுற கண்டு முருகப்பெருமான் வேல் அவர் காலை தாங்கி பிடித்ததை கண்டதாக அவர் சிஷியர்கள் தெரிவிக்கிறார்கள். பூர்ண குணமடைந்து மருத்துவர்கள் வியக்கும் அறிவியல் அதிசயத்தை நிகழ்த்தினார். அப்பொழுது அவர் கண்ட மயில் நடனத்தை மயூர சேவன விழா என்று ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக இன்றளவும் திருவான்மியூரில் இருக்கும் அவர் தலத்தில் அனுசரிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிறப்பன் வலசையில் அழகிய முருகன் சன்னிதானத்தோடு வருபவர்களுக்கு பாம்பன் சுவாமிகளின் வழியாக பேரொருளை வழங்கி வருகிறார். வாய்ப்பிருப்போர் பாம்பன் சுவாமிகளின் அருளையும் முருகன் அருளையும் திருவான்மியூரில் மட்டுமல்ல இந்த பிறப்பன் வலசைக்கு வந்து பெற்றருள்க.